ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வாங்க நம்ம மூவிக்கெல்லாம் போகலாம். ஸ்டார்டிங்கே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஹீரோயினி வந்துட்டு அவங்க குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓடியாந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்த வெள்ளிக்காரி இருக்கால, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறான். பட் நம்ம ஹீரோயினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த குழந்தைய போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இந்த வெள்ளி கத்தவும் அந்த பயிர்களும் போயிட்டு பர்த் பண்ணி கொண்டு வந்து தராங்க. ஸோ அதை வாங்கிட்டு என்னது பெண் குழந்தையா, பட் இது யூஸ்லெஸ் ஆச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு இது குழந்தை, அதனால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது யாரோட குழந்தை தெரியுமா? மிஸ்டர் ஹேன். அவர் தான் இந்த ஊர்லேயே பணக்காரர். நான் அந்த குழந்தை என் குழந்தையாக காட்டி நான் பணக்காரி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து ரொம்பவே கெஞ்சுறேன், என் குழந்தைய கொடுத்துருன்னு. பட் இவன் வந்து கண்டுக்கிறவே இல்லை. நான் வந்து போனால் போதுன்னு ஒன்று விட்டுட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவன் வந்து காரை வச்சு நம்ம ஹீரோயினியவே ஹிட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினி பள்ளத்தில் விழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மயக்கமாக போட்டுறாங்க. இப்போ அப்படியே 5-6 வருஷம் கழிச்சு காட்டாங்க. நம்ம ஹீரோயினி வெளிநாட்டிலேருந்து இப்போ தான் அவளோட ஊருக்கே வந்திருக்கா. ஸோ வந்ததும் தான் பெத்த பிள்ளைய காணான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறா. டே எங்கடா போனா, இப்போ தானடா இருந்தா அப்படின்ற மாதிரி கத்திட்டு அப்படி திரும்புறான். பார்த்தா ஹீரோ அங்கேருந்து ஆப்போசிட்டில் வந்துட்டு இருப்பான் போல. ஸோ 2 பேருமே இடிச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு சாரி சார், நான் பார்க்காம இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினுக்கே அவனோட ஃபேஸை பார்க்கும்போது இவன் ஃபேஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இல்லூஷன்ஸ் மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. அதாவது இவளோட ஒன் நைட் ஸ்டாண்டில் தான் இவளுக்கு வந்து பேபியெல்லாம் பிறந்திருக்கும். ஸோ அவனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஒரு சில டவுட்டெல்லாம் இருக்குது. அப்போன்னு பார்த்து ஹீரோக்கு கால் வருது. இந்த மாதிரி மேமை காணோம், எங்கே போனாங்கன்னு தெரியல சார், தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இன்னும் நீங்கள் 1/2 an hourல கண்டுபிடிக்கல, உங்கள் எல்லாருக்குமே இருக்கா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இவன் அங்கேருந்து போகிறான். ஸோ அப்போ அந்த குட்டி பையன் வரான், அதாவது ஹீரோயினியோட பையன். ஸோ அவன் வந்துட்டு அம்மா இங்கே தான் நீங்கள் பிறந்து வளர்ந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம்ப்பா அம்மா இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன், ஆனால் அம்மாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எல்லாமே மறந்துடுச்சு, நான் எப்படியாச்சும் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா வந்து அங்கே டேபிளில் இருக்க ஃபுட்டெல்லாம் திருடி சாப்பிட்டுருக்கு. ஸோ அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்துட்டு, எதுக்கு இங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்க, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, டெய்லி வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அங்கே வேலை செய்கிற லேடி கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினி வந்து அங்கே நிற்கவும் அவங்க வந்து சரி போயிடுறாங்க. அப்போ அந்த பாப்பாவை பார்க்கும்போது ஹீரோயினிக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. எதுக்கு இந்த பாப்பாவை பார்த்து எனக்கு பாவமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவே பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட பையன் அந்த பாப்பா கிட்டே போயிட்டு, சிஸ்டர் உனக்கு எதுவும் ஆகலைல்ல, நான் தான் இருக்கேனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஹீரோயினி கிட்டே கூப்பிட்டு போகிறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு, பாப்பா உங்கள் அம்மா அப்பா எங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவன் தான் ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறா. அந்த பாப்பா ஆன்சர் பண்ணாதனால சரி இந்த அந்த சாக்லேட்டை பிடி, அதுக்கப்புறம் நானே உன்னை போய் வீட்டில் விட்டுடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் கரெக்டாக வில்லி அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு இந்த பாப்பாவோட ஃபோட்டோ காமிச்சிட்டு இவளை பார்த்தீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் மேடம் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க, ஆனால் ஒரு லேடி வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னது லேடி கூப்பிட்டு போனாங்களா, அவங்க யாருன்னு காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும், சாரி மேம் கஸ்டமரோட ப்ரைவசிக்காக நாங்கள் வந்து அவங்களோட ஃபோட்டோலாம் காமிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவன் வந்துட்டு என்னது என்கிட்டே காமிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு அறையிறா. அதுக்கப்புறம் நான் தான் அந்த ஹோட்டலோட ஓனர், ஒழுங்கு மரியாதையாக காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயினியோட ஃபோட்டோவை பார்க்குமே இவளுக்கு செம்ம ஷாக்காக எடுத்து இவளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அதில் ஹீரோயினியை வந்து பழத்தில் தள்ளி விட்டதுக்கப்புறம் இவள் பேபி எடுத்துகிட்டு ஹீரோ கிட்டே போயிருப்பா. ஸோ இது நம்மளோட குழந்தை தான், அன்றைக்கி உங்களுக்கும் எனக்கு வந்து அதெல்லாம் நடந்துச்சு, ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்த பொண்ணு நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவன் வந்துட்டு நான் நம்ப மாட்டேன், வா நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவனோட பேபியான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வரவும் இவன் வந்துட்டு சரி நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இப்படி தான் அவன் இந்த 5 வருஷமாக வாழ்ந்திருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவன் மறுபடியும் வந்துட்டா, இந்த வாட்டி நான் அவளை சும்மாவே விட மாட்டான் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்ருக்கா. இப்போ ஹீரோயினி அந்த பாப்பா வந்து வீட்டில் விட்டுறான். அந்த வீடை பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. ஓ அவங்க அம்மா அப்பா இங்கே தான் வேலை பார்க்குறாங்க போல், இந்த பிள்ளைக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுக்க இவங்களுக்கு தான் என்ன பண்ணுதோ அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டே அந்த பாப்பா கிட்டே சரி போ அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த பாப்பாவுக்கு ஹீரோயினியை பார்க்கவும் இவங்க ஏன் நம்ம அம்மாவாக இருக்கக்கூடாது சே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறா. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோ வந்து அவனோட காரில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஹீரோயினோட ஃபேஸ் தெரியல, பேக் வியூ தான் தெரியுது. ஸோ அந்த பேக் வியூவை பார்க்கும்போது அவனுக்கு அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அன்றைக்கி ஒன் நைட் ஸ்டாண்டில் வந்துட்டு அவன் வந்து பயங்கரமாக குடிச்சிருப்பான், ஃபேஸ்லாம் ஞாபகம் இருக்காது, அவளோட ஒன் சைடு ஃபேஸ் தான் ஞாபகம் இருக்கும். ஸோ அதை பார்க்கவும் இவனுக்கு ஒரு மாதிரி இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஒருவேளை அவளாக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி அந்த காரை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் டாக்ஸியில் தான் போயிட்டுருப்பா. அந்த டாக்ஸி டிரைவர் வந்துட்டு யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லவும், நீங்கள் ஃபாஸ்ட்டாக போங்க டிரைவர் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். ஸோ ஹீரோவும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த டாக்ஸிக்கு முன்னாடி போயிட்டு அப்படியே பிளாக் பண்ணுறான். அப்போ அவன் கார்லேருந்து வந்துட்டு ஹீரோயினியை பார்க்குறான். ஸோ அவளுக்கு அவனை பார்த்ததுமே தெரியுது மார்னிங் பார்த்த பர்சன் தான் போல். ஸோ அவன் வந்துட்டு நீயா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா நான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க,
என்னடா இப்போல்லாம் டேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, எனக்குலாம் உன்னை டேட்டிங் பண்ண இஷ்டம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து போயிடுறா. அவனுக்கு செம்ம காண்டாகுது. என்னடா இன்சல்ட் பண்ணிட்டு போகிறேன், நான் என்ன இவ்வளோ டேட்டிங் கூப்பிட்றதுக்காக ஸ்டாப் பண்ணேன், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மாதிரி இருந்துச்சு அதனால கூப்பிட்டு கேட்கலான்னு பார்த்தா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி இவன் அங்கனே நின்று யோசிச்சுட்ருக்கான். இப்போ இந்த வெள்ளிக்காரியை பார்த்தோம்னா அவளோட ரூமில் உட்காந்துட்டு நெயில் பாலிஷ்லாம் போட்டுட்ருக்கா. அப்போ அந்த பாப்பா உள்ளே வருது. உள்ளே வரவும் அந்த பாப்பா பார்த்ததுமே எங்கடி போனேன், என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ வாட்டுக்கும் இஷ்டத்துக்கு சுற்றுவியா, அது மட்டும் இல்லாமல் எந்த லேடிக்கிட்டையாவது நீ போனேன்னு வச்சுக்கே உன்னை கொன்னுருவான் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அங்கே வந்துட்டு யாரை கொள்ளுவ அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லைங்க, நம்ம பொண்ணுக்கு வாய் பேச முடியாது, அதனால் வந்துட்டு யார் கூடயும் போயிட்டானா அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, அவளோட அம்மாவா நான் தானே அவளை சேஃபாக பார்த்துக்கிறணும், அதனால தான் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், என்னை தவிர்த்து வேறு யார் அவளை கேர் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஹீரோனி சைடு பார்த்தோம்னா ரூம்குள்ளே வரா. அப்போ வந்து ரூமில் பார்த்தா அவளோட திங்ஸ் எல்லாமே களைச்சி போட்டு கிடக்கு. இவன் வந்துட்டு யார் எப்படிலாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டை போய் சொல்கிறா. அவங்க வந்துட்டு இந்த க்ளீனிங் பண்ணுறவங்கள கூப்பிட்டுட்டு இவங்க தான் இப்படிலாம் பண்ணிட்டாங்க மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஹீரோனிக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது. ஸோ எனக்கு வந்து கேமரா எவிடன்ஸ் மாதிரி காட்டுங்க, நான் அப்போ தான் நம்புவேன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்துட்டு இல்லை மேம் எங்களால் முடியாதுன்ற மாதிரி சொல்லவும் இவன் வந்துட்டு உடனே காசு எடுத்து தரா. ஸோ அவங்க வந்துட்டு அந்த எவிடன்ஸ்லாம் காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தா அந்த வெள்ளிக்காரி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி தெரிய வருது. யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேட்குறான். ஸோ அவங்க வேலை பார்க்குறவங்க வந்துட்டு இவங்க தான் இந்த ஹோட்டலோட ஓனர், இவங்களை பார்த்தா எங்களுக்கே பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோனிக்கு அவளை பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக்லாம் இல்யூஷன் மாதிரி வந்துட்டு போகுது. ஸோ இப்போ சடனாக உட்காந்துட்டு என் குழந்தை அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அப்போ இந்த குட்டி பையன் அங்கே ஓடி வந்ததுக்கப்புறம் ஓ உனக்கு எதுவும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை செக் பண்ணிவிட்டு தென் அகைன் 2 பேர் ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்போ ஹீரோனி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பையன் வந்துட்டு எங்கள் அம்மாவை இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறீங்கல்ல, உங்களுக்குலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் லேப்டாப்பில் எதையோ தட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா அந்த வில்லிக்கார் இருக்கல, ஹீரோ கூட வந்து க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. பட் அந்த நேரம் பார்த்து செக்யூரிட்டி பையன் உள்ளே வந்துட்டு சார் நம்ம கம்பெனி சிஸ்டத்தை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டாங்க, இன்னொன்று நம்ம கம்பெனியை வாங்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் சார் என்னென்னு பார்க்கணும், நாளைக்கு காலைல 7 மணிக்கு உங்களை ஹோட்டலில் மீட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. அந்த பையன் எங்கேயோ போகிறான். அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு எங்கே போகிறேன்ற மாதிரி கேட்கவும் இல்லை நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நேற்று தான் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு, ஸோ நீ தனியாக எங்கேயும் போகாது இரு நானும் வரேன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. எதுக்குன்னா இந்த குழந்தையோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் வந்து ஹேரை கொடுத்துருப்பா. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் தராங்க. ஸோ ஹீரோயின் வந்து ரெடி ஆகிட்டு வெளியே வரா. இப்போ அகைன் ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. அட்டன் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி டாக்டர் வெளியே போயிருக்காரு, ஸோ நீங்கள் அப்புறமேட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுமே சரி நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறா. சரி இப்போ வெளியே போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியே வரா. பார்த்தா அங்கே கேட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டான் அவனோட ஹோட்டல்லேருந்து தான் யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாரையுமே வெளியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் யாரையுமே விடலை. அப்போ 2 கார்ட்ஸ் வந்துட்டு ஹீரோனி கிட்ட வரவும் ஹீரோனி பயந்து போயிடுறா. அப்போ அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி சார் உங்களை கூப்பிட்றாரு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்துட்டு ஹீரோ கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோயினி உள்ளே வரவும் ஒருவேளை இவன் தான் நம்ம குழந்தையோட அப்பாவா, அதை சொல்கிறதுக்கு நம்ம டாக்டர் கால் பண்ணாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவாட்டுக்கு அவங்ககிட்ட போயிட்டு நீ ஏன்டா பிள்ளைங்களை விட்டுட்டு போனேன், உன்னை மண்டையை உடைக்க போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகிறா. அப்போ வந்து கரெக்டாக ஹீரோ கையை பிடிச்சிடறான். அந்த நேரம் பார்த்து வில்லி உள்ளே வந்துடுறா. இப்போ உள்ளே வந்தவன் உடனே ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்கள் இவ சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, நான் தான் நம்ம பிள்ளையோட ஒரிஜினல் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ தான் ஹீரோனுக்கு வந்து யோசிச்சு பார்க்குறா. போச்சு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்ட போல், நம்ம பிள்ளையோட அப்பா இவன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தான் அந்த குட்டி பாப்பாவோட அம்மாவா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அப்போ தான் வில்லிக்காரிக்கே புரியுது இவளுக்கு வந்து எல்லாமே மறந்து போச்சு. ஸோ அவன் வந்து அப்படியே திமிர ஆமாம் நான் தான் அந்த பாப்பாவோட அம்மா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்கள்லாம் என்ன அம்மா அப்பா பெத்த பிள்ளையை வந்துட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு செம்மக்கவும் வருது. கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கவும் உங்கள் பிள்ளையை வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்காம அந்த பிள்ளை பாவம் இங்கே வந்து டேபிள் எடுத்து சாப்பிட்டுட்டு மற்றவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கு, நம்ம நீங்களே போய் கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் உடனே திரும்பி வெள்ளிக்காரியை பார்த்து முறைக்கிறான். இப்போ வந்து இவ ஏதோ சொல்லி மழுப்ப பார்க்குறா. பட் ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லனா நீ போ நான் ஹீரோயினி கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவ உடனே எதுக்கு என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்குறா. அப்போ ஹீரோ அகைன் ஒரே ஒரு முறை தான்
ஸோ கம்முன்னு வாயை மட்டும் வெளியே போயிடறா. அவள் வெளியே போனதுமே ஹீரோயின் வந்துட்டு நீ என் பிள்ளையோட அப்பா இல்லைனா எதுக்கு என்ன கூப்பிட்ட, உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு சொல்கிறான் ஒழுங்கா 5 மில்லியன் காசு தரியா இல்லை ஜெயிலுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொல்லவோ ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் இப்படிலாம் கேட்குற, நான் இதுக்கு ஒன்று காசு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ தான் வந்துட்டு எங்களோட ஹோட்டலோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணியிருக்க, ஸோ நீ ஒழுங்கு மாதிரி தான் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு புரிஞ்சு போயிடுது இது எல்லாமே நம்ம பையனோட வேலை தான். ஸோ அவள் வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களுக்கு காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்க் செக் எடுத்துகிட்டு அதை வந்து சைன் போட்டு கொடுக்குறான். ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு நான் செக்கெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவள் கையில் காசு இல்லை. ஸோ வீன்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி காசு எடுத்துகிட்டு வர சொல்கிறான். ஸோ ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு பணம் வந்துடும், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான் எப்படி நம்புறது, ஒரு நிமிஷம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவளை மொத்தமாக ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு 5 மில்லியன் ஒரு காசாகவே மதிக்காமல் அசால்ட்டாக கொடுக்குறேன்னு சொல்கிற, அப்போ நீ வந்து என்னென்ன வேலைலாம் பார்க்குற, உன் பிள்ளையோட அப்பா யாருன்னே உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேச வரான். அப்போ ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. பட் அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்து ஒருத்தனுக்கு கால் பண்ணியிருப்பாள் வீன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து காசை செட்டில் பண்ணுறான். அவனுக்கு வந்து ஹீரோயினி மேலே ஒரு ரொம்ப நாள் ஒரு க்ரஷ் இருக்குது. அவன் வந்துட்டு நீ என் தயவு செஞ்சு கட்டிக்க, நான் உன் பிள்ளையோட ஸ்டெப் டேடாக இருந்துட்டு போகிறேன், நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே அவளை வெளியே கூட்டு போயிடுறான். ஹீரோக்கா செம்ம காண்டாகுது. அந்த நேரம் பார்த்து வில்லிக்கறி உள்ள வந்துட்டு நான் பார்த்தேன் வெளியே ஹீரோயினியும் வியும் வந்து கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஹீரோயினை வந்து தப்பாக ஃப்ரேம் பண்ண பார்க்குறா. பட் ஹீரோ வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். நீ எதுக்கடி பிள்ளைக்கு சாப்பாடே தரதில்லை, அவளை எதுக்கு இப்படி ஹர்ட் பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது நான் எப்படி நான் பெற்ற பிள்ளையை ஹர்ட் பண்ண முடியும், நான் வந்து உங்கள் அம்மாவோட பர்த்டே வருது, ஸோ பியானோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், அவள் சரியாக வந்து கவனிக்கவே இல்லை, ஸோ நான் அதனால் பனிஷ்மெண்ட் தான் தந்தேன், நான் உண்மையான அம்மா, நான் எப்படி அவளை ஹர்ட் பண்ணுவேன், நீங்கள் அந்த லேடியை தானே நம்புறீங்க, நான் தானே உங்கள் ஒய்ஃப், என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஏதோ நடிப்பெல்லாம் நடித்து ஹீரோ வந்துட்டு மழுப்பி விட்டுறா. இப்போ ஹீரோயினி வி பையன் எல்லாருமே வெளியே வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இந்த நீ கொடுத்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறா. அவன் வந்துட்டு வேணான்னு சொன்னாலும் இவன் வந்துட்டு கொடுத்துட்றா. அப்போ இந்த குட்டி பையன் வந்துட்டு அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஹீரோயின் வந்துட்டு எனக்கு அம்மாவுக்கு காசெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது, சரியா நீ கவலைப்படாதவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்துட்டு ஹீரோவும் வில்லியும் வராங்க. ஸோ இந்த குட்டி பையன் அந்த வில்லிக்காரியை பார்த்ததும் இவன் நீ தானே எங்கள் ரூமில் இருக்க திங்ஸ்லாம் கலைச்சி போட்ட, உன்னால தான் எங்கள் மம்மி ரொம்ப ஹர்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சிட்ருக்கான். அப்போ அந்த பையன் கையிலேருந்து ஒரு கார்டு விழுந்துடுது. ஸோ ஹீரோயின் வந்துட்டு டே ஏன் அப்படிலாம் பண்ணுற அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரா. அப்போ இந்த வில்லிக்காரி அந்த கார்டை எடுத்து பார்த்துட்டு என்னது நீங்களும் வியும் ஒரே ரூம்லேயே இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அது உனக்கு தேவையில்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே போயிடுறாங்க அங்கேருந்து. இப்போ வந்து ஹீரோவும் வில்லி அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பா அங்கே ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ ஒரு அம்மா, அவங்க வந்துட்டு வில்லியோட அம்மா தான். ஸோ அவங்க 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த வில்லிக்காரியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என்னப்பா நீங்கள் 2 பேரும் இன்னும் எங்கே தானே இருக்கீங்க, இவளுக்கு தங்கச்சியோ தம்பியோ பெற்று கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ சைலண்ட்டாகவே இருக்கான். அதுக்கு இல்லைப்பா பாப்பா வேற வாய் பேச முடியாது பாப்பா, ஸோ ஃப்யூச்சரில் அவள் எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பா, இன்னொரு பிள்ளை இருந்தால் தானே எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து கால் வருது. ஸோ அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடறான். அப்போ இந்த வில்லிக்காரி வந்துட்டு அம்மா அந்த ஹீரோயின் மறுபடியும் வந்துட்டாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அம்மாக்காரி வந்துட்டு அது எப்படி அவன் தான் செத்து போயிட்டான்னு சொன்னால் எப்படி ரிட்டன் வருவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது எனக்கு தெரியலம்மா, அது மட்டும் இல்லாமல் அவள் கையில் ஒரு பையன் மேலே இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் பையனா அவளோட பிள்ளையை தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது யார் பிள்ளை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒருவேளை அவளுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கலாமா, அதில் நான் தான் பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அம்மாக்காரி வந்துட்டு ஐயோ ஏண்டி இப்படி இருக்க, பையனை தூக்கிட்டு வந்திருக்கலாம், போய் யூஸ்லெஸ் திங்ஸ் இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அவங்ககிட்ட கால் பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக இந்த அம்மாக்காரியும் வில்லிக்காரியும் கத்துற சவுண்டு கேட்குது. என்னென்னு போய் பார்த்தா அந்த குட்டி பாப்பா வந்து சாப்பிட்டதுல ஏதோ கலந்துட்டாங்க போல். ஸோ மயங்கிட்டான்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது இங்கே இருக்க யாருமே வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, நான் வந்து யாருன்னு செக் பண்ணுவேன், ஏன்னா நல்லா தான் இருந்தேன் இப்போல்லாம் எப்படி இப்படிலாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவன் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறான். ஸோ உள்ளே அட்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த வில்லிக்காரியும் அம்மாக்காரியும் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு லேடியை கூப்பிட்டு வந்துட்டு இவங்க தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்கங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு யார் ஒன்று இப்படிலாம் பண்ண சொன்னாங்க, என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு லேடி வந்து என்கிட்ட காசு கொடுத்து ஒரு மருந்தை கொடுத்தாங்க, அது வந்து பாப்பாவோட சாப்பாட்டில் கலக்க சொன்னாங்க, அதை தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ யார் அதுன்னு கேட்டால் ஹீரோயினின் நேம் சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து செம்ம காண்டாகுது. இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வெளியே கூட்டு வராங்க. ஸோ பாப்பாவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லவும் அவன் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினோட ரூமுக்கு தான் போகிறான். ஸோ உள்ளே போயிட்டு சப்புன்னு ஒரு அறை விடுறான் ஹீரோயினிக்கு. அவளுக்கு ஒன்றுமே புரியலை, எதுக்கு இப்படிலாம் பண்ணேன், எதுக்கு என் பிள்ளைக்கு வந்து பாய்சன் வச்சா சாப்பாட்டில் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவள் ஒன்றுமே புரியாமல் என்னென்னு கேட்டுட்ருக்கான். நடிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின்கிட்ட தப்பாக நடந்துக்கவும் ட்ரை பண்ணுறான், தப்பாக பேசுகிறான், அடிக்கிறான், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து கடைசியாக வா போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயினை கூட்டிட்டு போகும்போது கரெக்டாக அந்த குட்டி பையன் அங்கே வந்துட்டு எங்கள் அம்மா தான் பாய்சன் கலந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா, அதுக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்துட்டு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ அந்த குட்டி பையன் பயப்படவே இல்லை, தைரியமாக தான் இருக்கான். டே என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த குட்டி பையன் சொல்கிறான், என்கிட்டே ஒரு ப்ரூஃப் இருக்குது, நான் வேணால் காட்டுறேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினி ஹீரோ அந்த குட்டி பையன் எல்லாருமே வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த குட்டி பையன் வில்லிக்காரியை பார்த்ததும் இவ தான் வந்து பாய்சன் கலந்தா அப்படின்ற மாதிரி கை காட்டுறான். ஸோ இப்போ அவள் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் எப்படி என் பெத்த பிள்ளைக்கே பாய்சன் கலப்பேன், நீ என்ன லூஸான்னு கத்துறா. அப்போ இந்த குட்டி பையன் வந்துட்டு என்கிட்ட அந்த ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னேன்ல, இப்போ சிஸ்டம் எங்கே இருக்காங்க என்னை கூட்டு போங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்து அந்த சிஸ்டம் இருக்கிற ஏரியா கூட்டு போகிறான். அப்போ அந்த குட்டி பையன் வந்து சொல்கிறான், இந்த வில்லிக்காரியும் அவளோட அம்மாவும் உள்ளே வரக்கூடாது, அப்போ தான் நான் காட்டுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 2 பேர் வெளியவே நின்றுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, எங்கே மாட்டிக்கிறோமோ வச்சுக்கிறோமோன்ட்டு. ஆனால் இந்த வில்லிக்காரியோட அம்மா இருக்காங்கல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு பாத்ரூம்குள்ளே இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் அந்த பையன் வந்து அந்த ஆடியோவை கலெக்ட் பண்ணிட்டான் போல். ஸோ அதை போட்டு காமிக்கவும் ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடான் வில்லிக்காரியோட அம்மா தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ வெளியே வரவும் இந்த அம்மா வந்துட்டு என்னப்பா ஆச்சு, யார் அப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி நடிக்கவும் அவன் வந்துட்டு எதுக்கு இப்படி என் பிள்ளைக்கு பாய்சன் வச்சா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இந்த வில்லிக்காரி வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாவே வந்துட்டு அடிச்சுட்டு ஏமா இப்படிலாம் பண்ணுற, அவள் உன்னோட பேத்தி தானே, நீ இப்படி பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடிக்கிறா. ஸோ அந்த குட்டி பையன் வெளியே வந்துட்டு பாருங்கள் இவங்க தான் பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்களை போலீஸில் பிடிச்சி கொடுங்கன்ற மாதிரி சொல்லவும் கொஞ்ச நேரத்தில் போலீஸுமே வராங்க. அந்த அம்மாக்காரியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த ஹீரோ வந்து அந்த குட்டி பையனை பார்த்து கேட்குறான், எப்போ நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உங்கள் அப்பா என்ன அவ்வளோ பெரிய மூலக்காரரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு சொல்கிறான், எனக்கு எங்கள் அப்பா யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ இந்த யாருடா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அந்த குட்டி பையன் சொல்கிறான், அவர் வந்து எங்களோட அங்கிள், எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, இனிமேல் எங்கள் அம்மா வந்து தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஸோ ஹீரோக்கு வந்து புரிஞ்சிருது, நம்ம வந்து தெரியாமல் ஹீரோயினி வந்து தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோயினியை ஒரு இடத்துக்கு அப்படியே இழுத்து கூட்டிட்டு போகிறான். ஸோ அவன் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு இப்படி அவங்க என்னை கூப்பிட்டு வரீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நான் தான் சொன்னேன்ல உங்கள் பிள்ளைக்கு நான் ஒன்றும் பாய்சன்லாம் வைக்கிறேன்னு, நீ வந்து என்னை நம்பவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கோவத்தில் கத்துறா. அப்போ இந்த ஹீரோ வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அடிச்சிருக்கான், திட்டிருக்கான், தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான், இப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் எப்படி மன்னிக்க முடியும், நீ என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவன் வந்துட்டு இல்லை நீங்கள் என்ன பண்ண என்னை மன்னிப்பீங்க, வேணும்னா என்னை அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை எடுத்துகிட்டு அவனோட கழுத்தில் வச்சு நெரிக்க சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த நேரம் பார்த்து வில்லிக்காரி வந்துட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், இல்லை நான் தான் அப்படி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிடுது, அங்கேருந்து போயிடுறான். அப்போ வந்துட்டு இந்த வில்லிக்காரி சொல்கிறா, இல்லைங்க எங்கள் அம்மா வந்து பாய்சன் கலப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் வந்து அவளோட கழுத்தை பிடிக்கிறான். ஸோ பிடிச்சிட்டு நீ எல்லாம் ஒரு அம்மாவா, உங்கள் ஆத்தா கறி என் பிள்ளைக்கு எதுக்கு பாய்சன் வைக்கிறான், நீ எல்லாம் ஒரு நல்ல அம்மாவா இல்லாதனால தான் இப்படிலாம் நடந்துட்டுருக்காங்க, ஸோ நீ வந்துட்டு எனக்கு தேவையில்லை, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அங்கே போகிறாள் ஹீரோயினி அவளை தான் கட்டிக்க போகிறேன், அவள் தான் வந்து ஒரு நல்ல அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. இல்லைங்க தண்ணியோட ரத்தம் தான் ஸ்ட்ராங்கு, ஸோ என் பிள்ளைய விட்டு நான் போக மாட்டேன், நான் தான் உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்ருக்கா. அப்போ அந்த நேரம் பார்த்து ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. ஸோ அதை அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்கள் பிரதர் சாங்ஸு வந்துட்டு ஊர்லேருந்து வர்றாரு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அவன் காலை கட் பண்ணிட்டு டென்ஷனாக பாக்கெட்டில் வைக்கிறான் அந்த ஃபோனை. அப்போ இவன் வந்துட்டு கேட்குறா, அது எப்படி உங்கள் பிரதர் இத்தனை நாளாக வராமல் இப்போ வராரு, அப்படி என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை விட ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இப்போ ஹீரோவும் அவனோட அண்ணி சாங்ஸும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஏன்னா இந்த ஹீரோட அண்ணன் இருக்கான் இல்லையா, அவனும் இந்த மாதிரி 1 night ஸ்டாண்டில் ஏதோ ஒரு பொண்ணை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டான் போல். இவனுங்களுக்குலாம் வேறு பொழப்பே இல்லை, எப்போ பார்த்தாலும் 1 night ஸ்டாண்ட்லேயே இருக்கிறானுங்க. அப்போ அவன் வந்துட்டு இந்த ஹீரோ கிட்ட சொல்கிறான், டேய் நான் வந்து அப்பா ஆக போகிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும், டேய் உனக்கு கல்யாணமே ஆகலை, நீ எப்படி அப்பா ஆவா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி 1 night ஸ்டாண்டில் எல்லாமே நடந்துச்சுடா, நான் வந்து அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டேன், என் பிள்ளை யாருன்னு எனக்கே தெரில, ஆனால் இப்போ பாரு நான் இந்த டெஸ்ட் மூலியமாக என் பிள்ளையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினி அவள் பிள்ளையை கூப்பிட்டு ஓடி வந்துட்டுருக்கான். ஸோ இந்த சாங்ஸு பையன் பார்த்துட்டு ஒருவேளை இவ தான் நம்ம பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் ஹக் பண்ணி நீ எப்படி இருக்க, என்னை மன்னிச்சிட்டு, நான் வந்துட்டு உன்னை விட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரிலாம் கேட்டுட்ருக்கான். அவன் வந்துட்டு நீ தான் என் பிள்ளையோட அப்பாவா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த குட்டி பையன்கிட்ட போய் இவன் அப்பா கிட்ட வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் வந்துட்டு நீ வந்து என்னையும் என் அம்மாவையும் விட்டுட்டு போனவன் தானே, உங்ககிட்ட நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்துட்டு டேய் மன்னிச்சிடுறா, அப்பாவுக்கு வந்து
நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரில, என்னை மன்னிச்சிரு. ஆனால் இனிமேல் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். நீ இத்தனை வருஷமாக பிள்ளையை தனியாக வளர்த்துருப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு. இனிமேல் நீ அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம். நம்ம நாளைக்கே வந்துட்டு மேரேஜ்க்கான ப்ராசஸ்லாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே வந்துட்டு நம்ம ஹீரோனி சொல்கிறா, இல்லை நம்ம இதை பற்றி நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவனும் வந்துட்டு சரி நம்ம நாளைக்கு அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம ஹீரோனிக்கு மனசுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, அந்த சான்ஸு பையனை பார்த்தா தன்னோட ஹஸ்பண்ட் மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகலை. ஆனால் அதுவே வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே இவன் தான் நம்ம ஹஸ்பண்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதவே யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறா. இப்போ ஹீரோ வந்துட்டு அவனோட பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஏன் நம்ம ஹீரோயினியாக இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோயினியும் சாங்ஸும் ஹோட்டலில் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினி வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி கேட்கவும், அவன் வந்துட்டு சொல்கிறான், இல்லை எனக்கு வந்து சரியான ஞாபகம் இல்லை, நானே உங்ககிட்ட கேட்கணுன்னு தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரில, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி இனிமேல் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுருவோம், நம்ம இனிமேல் நியூவாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம், நீ எங்களோட மேன்ஷனுக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூப்பிட்றான். ஸோ அவன் வந்துட்டு சரி நான் வரேன், பட் வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேர் தனித்தனி ரூமில் தான் தூங்கணுன்ற மாதிரி சொல்லவும், அவனுமே வந்துட்டு சரி நான் உனக்காக வெயிட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வெள்ளிக்காரி வீட்டில் பார்த்தோம்னா அவன் வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கில் இருக்கா. போச்சு, இப்போ ஹீரோயினி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாலா, இனி அந்த சொத்துல பாதி அவளுக்கும் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோ மாடியிலேருந்து கீழே வரான். ஸோ வேகமாக அவங்ககிட்ட போயிட்டு, இந்த மாதிரி எங்கள் அம்மாவை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நான் தான் சொன்னேன்ல எங்கள் அம்மா எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கழுத்தை பிடிச்சி நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், என் பிள்ளைக்கு வந்து அந்த பாய்சன் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதை மட்டும் அதிகமாக வச்சு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுருந்துருக்கேன், இந்நேரம் என் பிள்ளை செத்து போயிருந்திருப்பா, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்கள் எல்லாருமே நான் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் சாங்ஸும் ஹீரோயினும் வந்துடுவாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க முன்னாடிலாம் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஸோ அந்த நேரம் பார்த்து எல்லாருமே வந்துடுறாங்களா. ஸோ வந்துட்டு சரி அப்படின்னு விட்டுடுறான். அப்போ அவன் உள்ளே வந்துட்டு இவ தான் உன் அண்ணி, அப்புறம் இங்கே பாருமா இவ தான் உனக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் கொடுத்துட்ருக்கான். ஸோ எல்லாருமே வந்துட்டு நல்லபடியாக இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. பட் இந்த ஹீரோ பையன் வந்துட்டு திமிரா வந்துட்டு நான்லாம் ஒன்றும் அவளை அண்ணின்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே வேகமாக ஆஃபீஸ்க்கு போயிடுறான். அப்போ வந்து இந்த செக்ரட்டரி பையன் உள்ளே வரான். ஸோ அவன் உள்ளே வந்ததுமே என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி சாங்ஸும் ஹீரோயினையும் இதுக்கு முன்னாடி அவங்க மீட் பண்ணிக்கிட்டதே இல்லை, எமோஷ்னலாக எந்த ஒரு டச்சுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அது எப்படி இவங்க எமோஷ்னல் டச்சே இல்லாமல் இந்த அளவுக்குலாம் இருந்திருக்கும், ஒன் நைட் ஸ்டாண்ட்னாலும் இவங்க அந்தளவுக்கு பார்த்தா இவங்க ஒன்றும் அந்த மாதிரி தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப குழம்பு போயிருக்கான். அப்போ இந்த செக்ரட்டரி பையன் இன்னொன்று சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்துட்டாங்க, ஏன்னா இந்த மாதிரி அவங்களோட பேரை வந்திருக்கான்னு தெரிஞ்சதுமே அவங்க வந்துட்டாங்க, எனக்கு என்ன பயம்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த வெள்ளிக்காய் இருக்கால அவளை போட்டு செம்ம டார்ச்சர் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஹீரோயினுக்கும் பண்ணிவிட்டு என்ன சார் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த செக்ரட்டரி பையன் சொல்கிறான். ஸோ இப்போ ஹீரோ வந்து பயத்தோடு எழுந்திரிச்சு ஓடுறான். இப்போ ஹீரோட அம்மாவை பார்த்தோம்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. இந்த வெள்ளிக்காய் டீ கொடுத்தாலும் ரூல்ஸ் எல்லாம் மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே நீல் டவுன் பண்ணி அந்த டீயை கொடுக்குறான். அப்போ இந்த வெள்ளிக்காரி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஹீரோயின் வந்திருக்கால, அவள் இதுக்கு முன்னாடி நானும் ஹீரோவும் ஒரு ஹோட்டலுக்கு போனோமா, அங்கே வந்து இந்த வீன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், அவனோட சேர்ந்து ஊர் சுற்றிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி கொளுத்தி விடுறா. அப்போ இந்த ஹீரோட அம்மாவும் என்ன சொல்கிறாங்க, ஐயோ அப்படியா, அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே ஹீரோயினியும் அவளோட பையனுமே அங்கே வராங்க. அந்த பாட்டி பையனை பார்த்ததுமே இழுத்து உட்கார வச்சுக்கிறாங்க. ஏன்னா பையன் தானே வாரிசுன்னு சொல்லுவாங்க, அதாவது அடுத்து இந்த கம்பெனி இதெல்லாம் பார்த்துக்க போகிறது பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ பையன்கிட்ட ரொம்பவே நல்லா நடந்துக்கிறாங்க. அப்போ இந்த ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினை பார்த்துட்டு மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இந்த வில்லிக்காரி பயங்கரமாக சிரிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த வில்லிக்காரி இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக அந்த அம்மாக்காரி வந்து அந்த ஹீரோட அம்மா வந்துட்டு ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க. என்னென்னா இந்த மாதிரி அந்த ஆணிலெலாம் நெயில் டவுன் போடு, அப்போ தான் நான் உன்னை உள்ளே விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆணிலெலாம் வந்துட்டு நீல் டவுன் போடுவா. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி ஏதாவது கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். அப்போ ஹீரோயினி அந்த ரூம்குள்ளே போகும்போது ஒரு பாம்பு இருக்குது. பட் ஹீரோயினி கொஞ்சம் பயம் இருந்தாலும் தைரியமாக அதை தூக்கி வெளியே போட்டுறா. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு பரவாயில்லையே, நீ ரொம்ப தைரியமான ஆளாக தான் இருக்க, சரி இத்தனை நாளாக நீ என்னோடய பேரை நான் பார்த்துக்கிட்டேன், அதுக்காக உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, எனக்கு எதுவுமே வேணாம், ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல படிப்பை நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு இங்கே ஒரு ஸ்கூல் தெரியும், அது ரொம்ப நல்ல ஸ்கூலாக, ஸோ நீங்கள் என் பிள்ளையை அங்கே சேர்த்து வச்சு நல்லா படிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பரவாயில்ல, எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குது, உன்ன மாதிரி ஆள் தான் நான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையில் இருக்க பிரேஸ்லெட்டை போட்டு விட்றாங்க. கீழே ஹீரோயினியும் அந்த அம்மாவும் வந்துட்டு அப்படியே கை கோத்து நடந்து வந்துட்டு இருக்காங்க.
அப்போ இந்த வில்லிக்காரி அதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுறான். அங்கே போயிட்டு என்ன இந்த பிரேஸ்லெட்டை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக கேட்குறா. அப்போ ஹீரோயினி தான் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இவங்க கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வில்லி சொல்கிறா, இந்த வாட்டி நான் உங்கள் பர்த்டேக்கு சூப்பர் கிஃப்ட் வாங்கி தரேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் வேணாம், போன வாட்டி ஒன்று வாங்கி கொடுத்தியா அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் இந்த வாட்டி நல்ல கிஃப்டாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வில்லிக்காரி வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த ஹீரோ வந்ததுமே அவன் வந்துட்டு வாங்க உங்கள் அம்மா பர்த்டேக்கு போய் கிஃப்ட் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஆனால் அவன் வந்துட்டு எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயினி கிட்ட ஓடி போயிட்டு உனக்கு ஏதாவது ஆச்சா, எங்கள் அம்மா உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி அவளை போட்டு ஹக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு சான்ஸ் வந்ததுமே அவன் வந்துட்டு என்னடா என் பொண்டாட்டி நீ ஹக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அம்மா வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டேன் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ அதனால எங்கள் அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்றதுக்காக உள்ளே போகிறாங்க. அப்போ இந்த சான்ஸ் பையன் இருக்கான்ல அவன் வந்துட்டு சொல்கிறான், அம்மா உங்கள் பர்த்டே அன்றைக்கி நானும் ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோக்கு வந்து செம்ம காண்டாகுது. அவன் கோவத்தில் அவன் கையில் இருக்கிற கிளாஸவே நொறுக்கிடுறான். எல்லாருமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு இப்போ போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அந்த கையில் ப்ளீட் ஆகுது. பட் அதோட எந்திரிச்சு போயிடுறான். இப்போ வில்லிக்காரியை பார்த்தோம்னா அவள் வந்து நம்ம பிளான் போட்ட மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அப்போ அவளோட ஆத்தாக்காரி வந்ததும் அவன் வந்து சொல்கிறான், நீ எதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பார்க்காம இப்படி பண்ணிகிட்ருக்க, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஜூஸில் ஏதாவது ஒரு டேப்லெட்டை கலந்துரு, அதுக்கப்புறம் நீ அவனும் ஒன்றாயிட்டு இன்னொரு பிள்ளையை பார்த்துட்டிங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அதாவது ஹீரோவும் இந்த வில்லிக்காரியும் பிரியாத அளவுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ சைடு பார்த்தோம்னா அவன் ரொம்பவே குழம்பியே உட்காந்துருக்கான். அப்போ அந்த செக்ரட்டரி பையன் சொல்கிறான், உங்களோட பொண்ணு யோன் இருக்கால அவள் உங்கள் பொண்ணு தான்னு ஆல்ரெடி நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்துட்டோம், பட் இருந்தும் நீங்கள் ஏன் குழப்பத்தோடு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது யோன் வந்துட்டு ஏன் குழந்தைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அவள் வந்து அந்த வில்லியோட குழந்தையா இருந்தால் எனக்கு தெரியலை, பட் நம்ம அதை முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பிளான் போடுறான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. இப்போ ஹீரோ வந்து அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து வில்லிக்காரியோட ரூம்குள்ளே போயிட்டு அங்கேருந்து அவளோட ஹேர் அந்த மாதிரி ஏதாவது கிடச்சா கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் தான் இருப்பான். இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஹீரோ பையனும் வில்லிக்காரியும் தனித்தனி ரூமில் தான் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ உள்ளே உட்காந்து தேடிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து வில்லிக்காரி உள்ளே வந்துட்டா. என்ன சார் புதுசாக என்னோடய ரூம்க்குலாம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் இன்றைக்கி உன் கூட சேரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவளும் வந்துட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக வருவா. பட் இவன் வந்துட்டு இல்லை இன்னைக்கு எனக்கு மூடு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்ப்பான். அவன் வந்துட்டு இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தூங்கவா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே அந்த பெட்டில் படுத்திருக்காங்க. அப்போ வந்துட்டு இவன் வந்து அந்த வில்லிக்காரி தூங்குறாளா இல்லையான்னு செக் பண்ணதுக்கப்புறம் அவள் தூங்கிட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ அப்படியே நைஸாக சிசரை எடுத்துகிட்டு அவளோட ஹேரை கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். அப்படி போனவன் அந்த ஹேரை வந்து செக்ரட்டரி பையன்கிட்ட கொடுத்துட்டு பாத் டப்லேயே 4 மணி நேரம் உட்காந்துருக்கான். அப்போ செக்ரட்டரி பையன் கேட்குறான், எதுக்கு சார் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க, வாங்க ஜலதோஷம் பிடிச்சிட போகுதுன்ற மாதிரி சொல்லவும் சீச்சி அவளோட போய் ஒன்றா படுத்து தூக்கிட்டேனே, ஐயோ எனக்கு மேலாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இரு நான் ஒரு நாள் முழுக்க குளித்தாலும் இதெல்லாம் போய் தொலையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப நேரமாக அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா நம்ம ஹீரோ இருக்கான்னா அவன் வந்துட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கும்போது இதை சாங்ஸும் ஹீரோயினையும் ஒன்றா கீழே இறங்கி வராங்க. அப்போ வந்துட்டு அந்த சாங்ஸும் சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் வெட்டிங் ட்ரெஸ் வாங்க போகிறோம் வரியாடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ இந்த ஹீரோ பையன் சொல்கிறான், நான் வரல, பட் நான் வேணால் சைஸை சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சைஸெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த சாங்ஸுக்கும் செம்ம காண்டாகுது. அவன் வந்துட்டு சொல்கிறேன், இங்கே பாரு இவ உன்னோட அண்ணி, ஸோ ஒழுங்கு மரியாதையாக நீ இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்துட்டு கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ வந்துட்டு இப்போ ஆஃபீஸில் பார்த்தோம்னா செக்ரட்டரி இருக்கான்னா அவன் வந்துட்டு இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வந்துருச்சு, பட் உங்கள் பொண்ணு யான் வந்துட்டு அந்த வில்லிக்காரிக்கு தான் பிறந்திருக்கா அப்படின்ற மாதிரி அந்த டெஸ்ட்டெல்லாம் காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு சமஷார், வாய்ப்பே இல்லை, எப்படி இப்படிலாம் நடக்கும், நம்ம வேணால் இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அப்போ அந்த செக்ரட்டரி போய் வந்து சொல்கிறான், சார் உங்களுக்கு வந்து அவங்கள பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது, பட் இருந்தாலும் அவங்க வந்து உங்கள் அண்ணனோட ஒய்ஃப் ஆக போகிறாங்க, ஸோ நீங்கள் அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த பிறவியில் வந்து டெஸ்டினேஷன் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இப்போ இவங்க பேசுறது எல்லாத்தையுமே இந்த வில்லிக்காரி டோருக்கு வெளியே இருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவள் தான் வந்துட்டு இவன் திடீர்னு அவளோட ரூம்க்கு வரும்போது யாருக்கு தாங்க டவுட் வரும், அவன் நினச்ச மாதிரி இவனும் இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கான். ஸோ இனிமேல் என்ன நடக்குது மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி இவன் அவளுக்குள்ளேயே பேசிட்டு அங்கேருந்து போகிறா. ஸோ அதோட இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போடுறேன். டாட்டா, பாய் பாய்.